ونور من نور الله صلى الله عليه وسلم يا أيها المستقيم صلوا عليه وآله وصحبه ورجال المؤمنين والتسليمين أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله السلام عليكم الله يجزيك இருபத்தி நாலாவது நோன்புகள் நாம் அமர்ந்திருக்கிறோம். சென்றிருக்கிற அல்லாஹ்வுடைய அன்புகளை நமக்கு நிரப்பமாக தந்தருள்வாராக. எஞ்சி இருக்கக்கூடிய இந்த ரமலானுடைய காலங்களை அவன் பொருத்தமான முறையில் கழிப்பதற்கு தவற்றை செய்வாராக. அருமையானவர்களே, சகாபாக்களுடைய வரலாறுகளை நம்ம பார்த்திருக்கிறோம். உஸ்மான் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கிறோம். அவர்கள் உமருடைய அவர்களை பார்க்கிறோம். இந்த வரிசையில் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய ஒரு சஹாபி. அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய ரசூலிடத்திலும் ஒரு உண்மையை நிறைந்த ஒரு சஹாபிதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்கள் ஆரம்பகாலம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். இவர்கள் மிகப்பெரிய வியாபாரிகள் கூட. தரப்பாவை பணக்காரர்கள் சொல்றாங்க. இந்த மாதிரி இஸ்லாத்தில் வருவதற்கு முன்னாலே இவர்கள் பெரிய செல்வங்கள், மக்காவிலேயே பெரிய பணக்காரர்கள். மதீனாவுக்கு வந்த பிறகும் அல்லாஹ்வுக்கான செல்வத்தை கொடுத்தார். சிலவங்க பெரிய முயற்சிலாம் பண்ண மாட்டாங்க. அல்லாஹ்வுக்கான நல்லா புத்துக்கொண்டு கொடுக்குவாங்க. பெரிய முயற்சிலாம் இருக்க மாட்டாங்க. அதாவது இடைச்செஞ்சாலும் அவங்களுக்கு செல்வங்கள் இந்த பூங்காமே கிணத்துல தண்ணி விடுறதுன்னு செய்யும். அப்படியே புரிஞ்சு வரும். சிலவங்க இவ்வளோ கஷ்டப்படுவாங்க. காலையிலிருந்து இரவு வரை கஷ்டப்படுவாங்க. அவர்களுடைய பிரயோஜனம் இருக்காது. இதெல்லாம் அல்லாஹ்வுடைய கருத்து வைக்கப்பட்டு அதை பொறுப்பிக்கிறது. அதுதான் உண்மையான விஷயம். என்னடா நான் பாட்டுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறேன், ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது, அவனுக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறான், எல்லாம் ஃபோனிலே வேலை பார்க்கலாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றது தப்பான விஷயம். அல்லாஹ்வுக்கு யாராருக்கு எவ்வளவு நன்மை இருக்கிறாரோ அதுதான் வாழ்க்கையில் கிடைக்கும். அதை தாண்டி ஒன்றும் கிடைக்கிறது. ஆனால் அந்த மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்ல அறிவுபூர்வமான நல்ல புத்திசாலியான ஒரு மனிதர். அதே நேரத்தில் நல்ல தொழில் தெரிந்த ஒரு மனிதர். இன்னும் சொல்ல போனால் வரலாற்றில் எழுதப்படுகிறது, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாம் ஒரே செட்டு, ஒரே கூட்டாளிகள். ஏன்னா எல்லாருமே வியாபாரிகள். மொத்தமாக சிரியாவுக்கு போவாங்க. அன்றைய ஷாம்ல இன்னைக்கு சிரியா. மொத்தமாக சிரியாவுக்கு போவாங்க, வியாபாரத்தை பண்ணிட்டு அப்படி வருவாங்க. அந்த மாதிரி எல்லாரும் ஒரு செட்டு. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கெல்லாம். அதே மாதிரி இவர்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட ஒரு சிலைக்கு முன்னாடி இந்த வணங்கினதே கிடையாது. எப்படி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சிலைக்கு முன்னால் இருந்து போய் வணங்கினது கிடையாதோ, அதே மாதிரி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிலைக்கு முன்னால் போய் நின்று வணங்கினது கிடையாது.
அவர்களை வெட்ட வரப்போகும்போது இவருக்கு சொன்ன ஒரு வார்த்தை, அவர்களை கிளர்ச்சியாக அது என்ன கிளர்ச்சியாக அப்படின்னா பார்ப்போம், ஏன் அந்த கிளர்ச்சி உண்டாச்சு அப்படின்ட்டு. அவர் கிளர்ச்சியாளர்கள் வெட்ட வரப்போகும்போது அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை கிதாபுகள் இருக்கிறாங்க, நான் இஸ்லாத்திற்கு முன்னால் என்னை கொலை செய்யும் அளவுக்கு உண்டான எந்த தவறும் நான் செய்ததில்லையே. போன பாவம் செய்வதற்கு மழுங்கி போய் கிடந்த ஒரு காலம் அரபு நாடு. எல்லா பாவமும் அங்கு மழுங்கி போய் கிடக்கும். எந்த அளவுக்கு பாவங்கள் மழுங்கி போய் கிடச்சுன்னா, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒரு மாற்றசாட்டமான ஒரு ஆம்பளைய ஒரு பெண்ணு பார்த்துட்டா அவன் நினைப்பாளாம், இவள் மூலமாக நமக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், இப்படி விபச்சாரம் நடக்கும். ஒரு பெண்ணை பல பேர்கள் வைத்திருப்பார்கள். அந்த பெண்ணுக்கு யாருக்கு குழந்தை பெற்றிருந்ததுன்னா அந்த குழந்தையை யார் கையில கொடுக்குதோ அது அவங்களுடைய குழந்தை, அப்படிங்கிற மாதிரியான ஒரு காலகட்டங்கள். இப்படியெல்லாம் விபச்சாரம் நடக்கும். அந்த மாதிரி அதையும் தாண்டி அந்த ஆயிஷா சொல்றாங்க, அரபு நாட்டில் அந்த காலத்துல பெண்களுக்கு வந்து மதிப்பு இருக்காது. பெண்களுக்கு மதிப்பு இருக்காது. எந்த அளவுக்கு மதிப்பு இருக்காதுன்னா, பெற்ற தாயை கூட மதிக்க மாட்டான். பெற்ற தாயை கூட மதிக்க மாட்டான். வாப்பா இறந்து போயிட்டா வாப்பாட சொத்துக்கள் தான் அவனுக்கு தானே வந்து சேரும். அந்த சொத்துக்களில் அனுபவிக்கக்கூடிய சொத்துக்களில் தாயின் ஒன்று என்று நினைப்பாங்க. அது மாதிரிதான் வாழ்ந்திருக்காங்க அன்றைய காலத்துல. எவ்வளவு பெரிய பாவம் இருப்பாரு. தாயை கூட பாப்பாவுடைய சொத்து என்று அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, அது மட்டுமல்ல, அந்த காலத்துல அரபு தேசத்துல கிதாபுகள் எழுதுறாங்க, பாவங்களில் மிக அதிகமாக, அதாவது பயங்கரமான பாவம் சர்வசாதாரண நடக்கக்கூடிய பெரிய பாவங்கள் ரெண்டு. ஒன்று விபச்சாரம், இரண்டாவது சிலை வழக்கு. இந்த சிலை வழக்கம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சிலையை வச்சுக்கிடுவாங்க. அவங்க இஷ்டப்படி சிலைகளை வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு தேவைக்கு ஒரு சிலை வந்து வச்சுக்கிறாங்க. அதனாலதான் காவல்துறையில கிட்டத்தட்ட 360 சிலைகளுக்கு மேலாக இருந்தது என்று சொல்லப்படுகிறது. அவங்க இஷ்டத்துக்கு பிரகாரம் சிலையை கொண்டு வச்சுக்குவாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்களாம், பாவம் செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் கூட கொலை செய்வதற்குண்டான குற்றமாகிய விபச்சாரமும் நான் செய்ததில்லை, எந்த சிலையில் நான் வணங்குறதும் இல்லையே, எதுக்குப்பா இந்த அநியாயமா கொள்ள வருகிறது அதாவது உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்டதாக வரலாற்று பதிவு செய்யப்படுகிறது. அப்போ அவ்வளவு பெரிய ஒரு பரிசுத்தமான குணத்திற்கு சொந்தக்காரர் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இவங்க பிறந்தது தாயிஃப்ல தான் பிறக்கிறாங்க. மக்காவாசி தான் இவங்க. மக்காவாசி குறைஷ் குலத்தை சார்ந்தவர்கள். ஏன்னா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா இவங்கெல்லாம் ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள், குலத்தை சார்ந்தவர்கள். ஆனா நம்ம உதாரணமா நம்ம ஊர்லாம் பார்த்தீங்கன்னா சிலவங்க சொந்த ஊர்கிட்ட கூட இருந்தாங்க, வெளிநாட்டில் போய் ஃபேமிலியோட தங்கியிருப்பாங்க, வருஷ கணக்கில் தங்கியிருப்பாங்க, அங்கே போய் குழந்தை பெற்றுக்குருவாங்க, சென்னையில் போய் குழந்தை தங்கியிருக்கிறாங்களா இல்லையா. இந்த மாதிரி ஏதோ ஒரு வியாபாரம் எடுத்து வாங்குவது ஒரு தேவைக்காக அவங்களோட வாப்பா அம்மா வந்து தாயிஃபுக்கு போய் இருந்த நேரத்தில் அப்பொழுது அவர்கள் தெரிவித்து அவர்கள் தாயிஃபிலே பிறந்தார்கள். அதுக்கப்புறம் அவங்க சிறுபிராயத்தில் மக்காவுக்கு வந்துடுறாங்க. மக்காவுக்கு வந்து இவங்க வாழ்ந்து பெரிய அளவில் நல்ல வியாபாரம் செய்து கொண்டு இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பரப்பிட்டு இருக்கிறாங்க. அப்படி பரப்பிக்கொண்டு இருக்க போகும்போது ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இந்த நேரத்தில் இவங்க சிரியாவில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அவங்க சிரியாவில் வியாபாரம் வாங்க இருக்கிறாங்க. போயிட்டு வந்ததோட ஊர் மக்கள் எல்லாம் சொன்னாங்க, என்னப்பா ஊர்ல இவ்வளவு பெரிய குழப்பம் கிடக்குது, நீ போய் அங்க போய் உட்கார்ந்து வரையப்பா, என்ன முகம்மது வந்து இந்த மாதிரி நான்
இறை தூதர், கடைசி இறை தூதர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு அவங்க இப்படிதான் நம்பியிருக்கணுமா? இந்த மாதிரி பெரிய குழப்பத்தை ஊருக்குள்ளா பண்ணிட்டு இருக்கிறாரு. அதோட சேர்த்து உன்னுடைய நண்பர் அபூ குஹாஃபா, அதாவது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பாப்பா, அவருடைய மகன் அபூபக்கரும் அவரோட சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னு நேரா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு போனாங்க. வீட்டுக்கு போனாங்க, கேட்டாங்க என்ன இந்த மாதிரி ஒரு குழப்பம் நடக்கிறாங்க அப்படின்னு. அப்போ அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உஸ்மான், நீ எவ்வளவு பெரிய அறிவாளி, நீ எவ்வளவு பெரிய அறிவாளி, உனக்கு பல மனிதர்களுடைய தொடர்புகள் இருக்கிற, பல மனிதர்களை நீ பார்த்திருக்கிறாய், பல நாடுகளுக்கு சென்று நீ வியாபாரம் செய்திருக்கிறாய், பல மன்னர்களை நீ பார்த்திருக்கிறாய், அரசர்களை பார்த்திருக்கிறாய். நீ சொல்லு பார்க்கலாம், இப்பொழுது இந்த மக்கள் வணங்கிக் கொண்டு இருக்கக்கூடிய சிலைகள் இருக்கிறதே, இந்த சிலைகளுக்கு ஏதாவது துன்பம் கொடுத்தால் அதை தடுத்துக் கொள்ள முடியுமா? ஏதாவது நாம் பேசினால் அது காதால கேட்க முடியுமா? அது நம்ம தான் போய் முன்னால போய் நின்றாலும் அதை கண்ணால் அதை பார்க்க முடியுமா? ஏதாவது நமக்கு ஒரு பிரோஜனத்தை தர முடியுமா? நீனே சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு அபூபக்கர் சித்திக் சொன்னாங்க. சொல்றோம்னா அது அப்படியே ஆமா, எதுவுமே கிடையாது, இந்த சிலையை நாம் தான் வடிக்கிறோம், அவங்க தான் செய்யறாங்க, அதுக்கப்புறம் அவங்க தான் அதை கும்பிடுறாங்க, அதை வணங்கி கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற ஒண்ணு உஸ்மான் ரலியல்லாஹு மனசு மாறுகிறது. இதைத்தான் முஹம்மது சொல்லிக் கொண்டிருக்கிறார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நம்மளை எல்லாம் படைத்தவன் ஒருவன் இருக்கிறான். எப்படிப்பா நாம் உருவாக்கிய ஒரு கல்லு, ஒரு சிலை எப்படி நம்மளை படைக்க முடியும்? இது எப்படி சாத்தியமாகும்? நம்மளை படைத்தவன் ஒருவன் இருக்கிறான், நிச்சயம் அவன் இருக்கிறான், அவன் தான் நமக்கு எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறான் என்பதைத்தான் முஹம்மது சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்ற ஒண்ணு நேரா இதை கூட்டிட்டு போகணும்னு சொன்னாங்க. போனாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்பாருக்கு போறாங்க. போன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவரத்தை சொன்னாங்க. நான் தான் கடைசி நபி, நான் தான் இறை தூதராக இருக்கிறேன், எனக்கு வஹி வருகிறது என்பதை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயத்துக்களை ஓதி காமிச்ச உடனே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் நஜ்ம் என்ற ஒரு அத்தியாயம் இருந்துச்சு. அற்புதமான அத்தியாயம், ஓதுவதற்கு அவ்வளவு அழகா இருக்கும் அந்த அத்தியாயம். சூரத்துல் நஜ்ம், வன்னஜ்மி இதா ஹவா மா ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى அப்படிங்கிற அது வரிசை ஒரு ரத்னத்துக்கு வரும். 27வது வருது. இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவுடைய மேலே ஏறிட்டு ஓதுறாங்க. பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாலே அப்படியே மக்களுடைய மனம் ஈர்த்து வந்துடும். அவ்வளோ ராகமா அழகா ஓதுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய குரல் வளம் ரொம்ப அழகா இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரல் வளம். அதனால தான் காஃபிர்கள் என்ன செய்வாங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் ஓதுனா காதுல பஞ்சு வச்சிருவாங்க. ஏன் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, அந்த வார்த்தை கேட்டுட்டால் மனசு மாதிரி இஸ்லாத்துல போய் சேர்ந்துருவார். அது மாதிரி நிறைய பேர் சேர்ந்து இருக்கிறாங்க. அதனால உண்மையா உத்துவா போன்ற அந்த எதிரிகள் கூட அந்த வெளிநாட்டுகளில் ஹஜ்ஜுடைய காலத்துல வரக்கூடிய நேரத்தில் அந்த ஊர் மக்கள்கிட்ட சொல்லுவாங்கன்னா, இங்க முகமது ஒரு குழப்பமாக இருக்கிறார், அவர் ஏதோ ஒன்று படிக்கிறார், கவிதை மாதிரி ஒன்று படிக்கிறார், அதை ஒரு காதல பட்டுச்சுன்னா நீங்களும் அவரு கூட சேர்ந்துருவீங்க. அதனால நீங்க தவாஃபு செய்ய போகும்போது இல்லை அவரை பார்க்க போகும்போது காதல பஞ்சு வச்சுக்கிறதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவர்கள் நடந்தார்கள். ஒருத்தர் என்ன செஞ்சா, முகம்மதுடைய வார்த்தைகளை நான் காவால கேட்கக்கூடாது அப்படின்னு காலில் பஞ்சு வச்சுட்டு போனோம். ஒரு ஆள் போனார், அல்லாஹ்வுக்காக அவருக்கு ஹிதாயத்தை இருந்தான். தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பஞ்சு கீழே விழுந்துருச்சு. பஞ்சு கீழே விழுந்துருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் குர்ஆன் ஓதிட்டாங்க சவுண்ட் போட்டு. அதை கேட்ட உடனே உங்க மனசுல அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய உள்ளார்த்தமான அர்த்தங்களை கேட்ட உடனே அவர் மனசு அப்படியே மாறி போயிட்டாரு. இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஆரம்ப வளர்ச்சி, இஸ்லாத்துடைய வளர்ச்சி இப்படித்தான் இருந்தது. அப்ப இதை கேட்ட உடனே எல்லாரும் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க.
அதுவரையும் இஸ்லாமியர்கள் யார் பெரும்பாலானதே தன்னுடைய இஸ்லாத்தை மறைச்சுதான் வச்சிருக்காங்க. மனுஷல்லாசு சொல்லுவாங்க, மறைச்சு வச்சிருக்க வெளியே காட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சில பேருக்கு இஸ்லாமியர்களாக அவங்க சுத்திக்கிறது இவெல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொண்டது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஏழை சகாபாக்கள் இவர்கள் தான் இஸ்லாம் ஏற்றுக்கிறது யாருக்கும் தெரியாது, பெரும்பாலும் தெரியாது. அப்படி அவர்கள் மறைச்சு வைத்திருக்கும் போது அந்த நேரத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்டு திரும்பி வந்துட்டாங்க, மக்காவுக்கே திரும்பி வந்துட்டாங்க. அந்த நேரத்தில் அவர்கள் அப்போ இந்த சூரா ஓதிட்டு கடைசியில ஃபஸ்ஜிது லில்லாஹி வஅபுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீ அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும், அல்லாஹ்வுக்கு தான் நீங்கள் சுஜூத் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆயத்து கடைசியில் அப்படிதான் முடியும். அந்த சூரா முடியும். இதை கேட்ட உடனே எல்லாரும் செஞ்சார். அப்பதான் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இவங்க இப்பதான் இஸ்லாமியர்களுக்கு அப்பதான் பிரபலமானது. இஸ்லாமில் அல்லாதவர்களும் சுஜூத் செஞ்சாங்க. அது உண்மையா என்று சொல்லக்கூடிய மட்டும்தான் நான் சுஜூத் செய்ய மாட்டேன் அந்த மண்ணை தலையில் நெற்றில இப்பொழுதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா பயங்கரமாக தாக்கப்பட்டார்கள் என்று சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நக்சல் அவர்களுக்காக ஒரு உறுதுணையாக இருந்து அவர்கள் செயல்பட்டார்கள். எல்லாத்தையும் தாண்டி நக்சல் அவர்களுக்கு ஒரு பெயர் இருக்கிறது, தின்னூரை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. தின்னூரை அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 மகன்களை அவர்கள் திருமணம் முடிச்சாங்க. 2 பிள்ளைல முதல்ல ருக்கையா என்ற ஒரு பெண்ணை திருமணம் முடிச்சிருக்காங்க. பத்ர் போர் பத்ர் போர் நேரத்தில் அவங்க இறந்துறாங்க, நோய்வாய்ப்பட்டு இறந்துறாங்க. 2வது உம்மு குல்சூம் என்ற ஒரு மகளை திருமணம் முடித்தாங்க. அதனால அவங்களுக்கு பெயர் தின்னூரை அப்படின்னு வச்சு அவங்களும் இறந்த சமயத்துல ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அலைஹிஸ்ஸலாம் திருமணம் முடிச்சு கொடுத்தாச்சு. அப்பதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னைக்கு எத்தனை பெண்மக்கள் இருந்தாலும் அடுத்தடுத்து நான் உஸ்மானுக்கு கட்டி வைப்பதற்கு நான் பிரியப்படுகிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு இன்னொரு பெண் மகள் இருந்தாலும் அது உஸ்மானுக்கு 3வதாக நான் திருமணம் முடித்து வைக்கின்ற ஆசை பிள்ளைகளே அவர்கள். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்துல அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு இடத்தை பிடித்திருக்கிறதாக ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, எனக்கு பிறகு உஸ்மான் நீ அதிகமாக சோதிக்கப்படுவாய் என்று சொன்னார். பொதுவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 4 ஹலீஃபாக்கள் இருக்கிறார்கள், இந்த 4 ஹலீஃபாக்களின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தி வச்சுட்டு போயிட்டாங்க. ஃபுலஃபாய ராஷிதீன் வல் மஹ்தியீன் என்று சொன்னாங்க. உங்களுக்கு பிற்காலத்தில் குழப்பங்கள் அதிகமாகும், பிற்காலத்தில் மிகப்பெரிய குழப்பங்கள் அங்கே ஏற்படும். அந்த காலகட்டத்தில் என்னுடைய நேர்வழி பெற்ற இந்த 4 ஹலீஃபாக்களை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த ஹதீஸின் பிரகாரம் தான் இந்த 4 பேரை வரிசையாக அப்படியே அவங்க கிலாஃபத்துடைய பொறுப்புக்கு வர்றாங்க. அதுக்கப்புறம் தான் ஆட்சியெல்லாம் மாறி பெறுகிறது. அதுக்கப்புறம் தான் ஆட்சி மாறி போய் அங்கேயே ஒரு இமாம்களை வச்சு ஹலீஃபாக்களை வச்சுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழல் அதுக்கப்புறம் தான் ஏற்படுகிறது. இப்ப இந்த 4 ஹலீஃபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாரு. அதுல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்னக நிச்சயமாக நீ உஸ்மான் துபுத்தலா பாதி எனக்கு பிறகு நீ பயங்கரமா சோதிக்கப்படுவாய், ரொம்ப நீ சோதிக்கப்படுவாய். ஆனால் ஃபலா தக்துலன்ன நீ அவர்களோடு சண்டை செய்யாதே என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அப்பவே முடிவு போட்டாங்க, இவங்களுடைய காலத்துல கண்டிப்பா பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத அப்பவே முன்னறிவிப்பு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிட்டு, அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, உஸ்மான் ஃபில் ஜன்னah அவர் சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் செல்லப்பட்டவர் என்று சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை கொண்டு அவர்களுக்கு நன்மாராயம் சொன்னார். அது மட்டுமல்ல, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு பண்பு இருந்தது, அற்புதமான பண்பு. என்ன பண்புன்னா வெட்கப்படக்கூடிய பண்பு. வெட்கப்படுவான், அதிகமா வெட்கப்படுவான்.
எந்த அளவுக்கு வெட்கப்படுவாங்கன்னா மலக்குமார்களே வெட்கப்படுவாங்க. அவங்களுக்கு மலக்குமார்கள் யாரு? மஅசூமின்கள் அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அவர்கள் பாவம் என்ன என்று தெரியாதவர்கள், பரிசுத்தமான நல்லடியார்கள், பரிசுத்தமான ஒரு படைப்பு அவர்கள். அந்த மலக்குமார்களே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து வெட்கப்படக்கூடிய அளவுக்கு நடந்து கொண்டாங்கன்னா இவங்க எப்படி இருந்திருப்பாங்க? ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் கையிலே இது ஃப்ரீயா உட்கார்ந்துருந்தாங்க. லேசா விட்டு உட்கார்ந்து வச்சிருந்தாங்க. முதல்ல ஒரு கட்டின உடனே பிலால் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, இருக்கிறாங்க வீட்டில் யார சொல்லலாம், யாரை கட்டமாக தெரியும். அது கட்டக்கூடியவருக்கு சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லு அப்படின்னு சொன்னாங்க. யாருன்னு பார்த்தா கடைசியில அம்புக்கு சுத்திக்கிறது கட்டமாக அனுமதி கேட்கிறாங்க. சரி உள்ள விடுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைய சரி செய்யல அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்க. இரண்டாவதாக கட்டக்கூடியவர், இரண்டாவதாக கட்டினா யார சொல்லலாம், இரண்டாவது ஒரு மனிதன் இருக்காங்க, அவருக்கும் நீ சுப செய்தி சொல்லுங்க, சொர்க்கத்தை கொண்டு சுப செய்தி சொல்லுங்க அப்படின்னு. ரெண்டாவது யார் வர்றாங்கன்னா இவன் கும்பலத்தை பார்த்துட்டாங்க. மூணாவது ஒரு ஆள் கட்டுறாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் ஆடையை சரி செஞ்சுட்டாங்க. முட்டி திட்டமா இருந்துச்சா இல்லையா, தன்னுடைய ஆடையை சரி செஞ்சுட்டாங்க. சரி செஞ்சுட்டு சொன்னாங்க, அவருக்கும் சுப செய்தி சொல்லுகிறது. கடைசியில் யாரும் பார்த்தா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. இப்ப கேட்டாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு யாரும் கேட்டாங்க. கேட்டு சொன்னாங்க, யாரும் சொல்லுங்க, நாங்களெல்லாம் வரும்போது நீங்க சாதாரணமா உட்கார்ந்து இருந்தீங்க, என்ன ஆடையை சரி செய்யல. ஆனா உஸ்மான் வரும்போது மட்டும் நீங்க ஆடையை சரி செய்வீங்க சொன்னாங்க. உஸ்மான் அவர் இயற்கையாக வெட்கப்படக்கூடிய குணம், இயற்கையாக வெட்கப்படக்கூடிய ஒரு குணம். அவருடைய வெட்கத்தை பார்த்து மலக்குமார்களே சந்தோஷப்படுறாங்க, மலக்குமார்களே வெட்கப்படுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு உயர்தரமான குணம். நான் இப்படி உட்கார்ந்து இருக்கிற பாட்டு அவர் திரும்பி போயிட்டாருன்னா இன்னை அவமதிச்ச குற்றத்திற்கு ஆனா போயிருமா இல்லையா? எப்போதுமே மனுஷர்களாக ஒரு உயர்ந்த பண்பு என்னன்னா, யார்கிட்ட எந்த குணம் இருக்குதோ அந்த குணத்துக்கு தகுந்த மாதிரி நடந்தது. இது வந்து ஒரு முக்கியமான குணம். இது நம்மகிட்ட கிடையாது. சில பேர் இருக்கிறாங்க, யாரா இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு என்ன ஆயிடுச்சு, கடைசியில கெட்ட பேர் வாழ்க்கை உட்காந்துருப்பாங்க. அப்படி இருக்க கூடாது. யார் எப்படியோ அவருடைய குணநலம் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துகிறார்கள். இது அல்லாஹ்வுடைய பண்பு. இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமான பண்பு. இது அல்லாஹ்வுடைய பண்பை சொல்லும் போது சொல்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? மனிதன் தன்னுடைய அதிகாரிகள் எப்படி எண்ணுகிறானோ அது மாதிரி அவன் இருப்பான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய உயர்ந்த குணத்தில் இது ஒரு குணம். அதனால தான் அந்த அதாவது இந்த ஹதீஸுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் சொல்லுவாங்க, மனைவியை வந்து நமக்கு தோதுவா வரணும்னு ஆசைப்படுறாங்க. நமக்கு தோதுவா நான் சொல்றதான் கேட்க, நான் தான் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க போய் அதிகாரம் பண்ணி கொண்டு வைக்கல, அது வந்து டக்குன்னு முடிஞ்சு போயிடும். அது பிரச்சனை கிடையாது. அவர்களுக்கு தோதுவா நீ நடந்து பாருங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய கண்ணியத்தில் இருக்கக்கூடாது. சிலவங்க தோதுவா நடக்குன்னு சொல்லிட்டு அடிமனாகி போயிடுவாங்க. அந்த மாதிரி போயிடக்கூடாது. கண்ணியம் என்ற அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சொல்லுவாங்க, கண்ணியமான அடிப்படையில் என் மனைவிமார்களுக்கு நான் தோற்று போடுவதற்கு நான் விரும்புகிறேன் என்று சொல்லுவாங்க. சொல்ல புரியுது உங்களுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, கண்ணியமான அடிப்படையில் கௌரவத்தோடு என் மனைவிமார்களுக்கு நான் தோற்று போவதற்கு நான் விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. ஏன்னா மனைவிமார்களுக்கு நான் தான் கணவன் சொல்லிட்டு அந்த அதிகாரம் பண்ணிட்டு இருந்தா அங்க ஒரு சுவாரஸ்யம் கிடைக்காது வாழ்க்கையில. சில விஷயங்களுக்கு அவங்களுக்கு தோதுவா நம்ம நடந்து காட்டணும்னு சொன்னா அந்த அழகான மாதிரி போயிடும். அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நம்முடைய வரக்கூடிய நண்பர்கள் யார்கிட்ட பழகுறோமோ அவர்களுடைய இயற்கை குணம் என்னவோ அந்த குணத்திற்கு தோதுவான முறையில் நம்ம நடந்துட்டோம் சொன்னா அது பிரச்சனை ஏற்படாது, சந்தோஷம் ஏற்படும். ஏன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஒருபோது மட்டும் தன்னுடைய ஆடையை சரி செய்கிறார் என்று சொன்னால் அவர்கள் இயற்கையாகவே வெட்கப்படக்கூடிய குணம் படைத்தவர்கள். அவர்கள் நபிகள்
செல்லும் வீட்டுக்குள்ள நுழையும் போது தன்னுடைய முழங்கால் தெரியும் அளவுக்கு நபிகள் செல்லும் ஆடைகள் இருந்தால் நம்ம தப்பாவோட வந்துட்டோம். நபிசல்லாஹு செல்லம் அவர்கள் ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரத்தில் ஆடைகள் அப்படிமா கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம வந்துட்டோமே அப்படின்னு அப்படின்னு முகம் சுழித்து திரும்பி போகக்கூடியவராக போயிருக்கிறார். அப்படி போனால் என்னை அவமதிச்ச மாதிரி ஆகிவிடும். அதனால்தான் நான் அவருக்கு உடல்நலத்துக்கு தோல்வான முறையை நான் ஆடையை சரி செய்து கொண்டே என்பதாக கிதாபுகள் எழுதுவாங்க. அப்போ ஒரு மனிதன் எப்படி இருக்கிறானோ அது மாதிரி நம்ம நடந்து கொள்வது. இந்த அளவுக்கு ஒரு உயர்தரமான குணத்திற்கு சொந்தக்காரர்கள் தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. நபிகள் ஸல்லல்லாஹு காலத்துல மதீனாவுல நிறைய உதவிகள் செய்திருக்கிறாங்க. மதீனாவுல ஒரு யூதர்கிட்ட பெரிய கிணறு இருக்கு. அந்த கிணறு இன்னைக்கு வச்சிருக்கிறாங்கன்னு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அது ரொம்ப தூத்து போகிறாங்க. அந்த கிணத்தை இன்னும் வச்சிருக்காங்க. அது ஒரு பெரிய கிணறு. அந்த கிணறு யூதர்கிட்ட இருந்துச்சு. அதை இஸ்லாமியர்கள் தண்ணி அல்ல போகும்போது அவன் பெரிய காசு வசூல் பண்றது, ரெட்டிப்பாக வசூல் பண்றது. ஏன்னா சொந்த காசு சொந்த கிணறு அவன் இனத்தவர்கள் போகும்போது ஒரு சொற்ப காசு வாங்கிக்கிறது, அது ஃப்ரீயா விட்டுள்ளது. இஸ்லாமியர்கள் போகும்போது 3 மடங்கு வாங்குறது. இப்போ நபிசல்லாஹு சொல்லி இது கம்மியா அப்படின்ட்டே இருந்துச்சு. ரொம்ப சங்கடமா இருந்துச்சு. ஒரு நாள் சொன்னாங்க, இந்த கிணற்றை யார் வாங்கி அல்லாஹ்வுக்காக சதகா செய்கிறது அவர்களுக்கு சொர்க்கத்தில் நான் வாங்கி கொள்வதற்கு பொறுப்பேற்றேன். உடனே உஸ்மான் தொகையை எடுத்துக்கிட்டு போய் அந்த கிணத்தையே ஏற பேசினான். கிணத்தை பேசினா அவங்க ரேட்டு போயிட்டே இருக்குது. எந்த அளவுக்கு அந்த கிணத்துடைய விலையோ அதை விட 3 மடங்கு கொடுத்து வாங்கணும். ஏன் நம்மளால வாங்குவோமா? இந்த ரேட்டு கூட போது அவ்வளவுதான் வந்தாலும் பார்த்துட்டு நம்மளும் தானே கஷ்டப்பட போறோம் அப்படின்னு போயிடுவோம். இங்கே நோக்கம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். எனக்கு சொர்க்கம் வேண்டும், அவ்வளவுதான். எந்த சிந்தனையும் அவர்களுடைய உள்ளத்தில் இல்லை. இப்படிதான் சஹாபாக்கள் இருந்தார்கள். அருமை உஸ்மான் ரலியல்லாஹு தஆலாவுடைய நோக்கம் என்னன்னா, எனக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். அதனால அந்த விலையை 3 மடங்காக கொடுத்து அதை வாங்கி அதை அல்லாஹ்வுக்காகவே தர்மம் செய்தார்கள். இதுக்கப்புறம் சொன்னாங்க, சொர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு நன்மாராயம் அல்லாஹ் உங்களுக்கு அனுபவித்தான்னு சொல்லிட்டு அதுல யார் வேணாலும் அழிக்கிறாங்க. எல்லா இடங்களும் இஸ்லாமியர்களும் இஸ்லாம் அல்லாதவர்களும் அதுல ஃப்ரீயா போய் தண்ணி அளிக்கலாம் அப்படின்னு நபிகள் சொல்றாங்க. கிணறு எங்கே இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறது. அதை நம்ம போன போக்கில் அதை பார்க்க முடியல, அதை காட்டுறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொத்துக்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டிய இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தார். ஒரு போருக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, உங்களுடைய சொத்துக்களை கொண்டு வந்து தாருங்கள். மூத்தார் என்ற ஒரு போருக்காக சொன்னாங்க. நீண்ட தூரம் போகக்கூடிய பயணத்தில் கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு தூரம் பயணம், பல நாட்கள் போகணும். இல்லைன்னா முக்கியமான சஹாபாக்கள் தான் கொல்லப்பட்டார். அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய அண்ணன் சகோதரர் ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா இந்த போர்ல கொல்லப்படுறாங்க, ஷஹீதாக்கப்படுறாங்க. நீண்ட தூரம் போகக்கூடிய ஒரு போர். அது சரியான பொருளாதார வசதி. அப்போ அதுக்கு என்ன பொருளாதாரத்தை கொண்டு வந்து தாருங்கள் என்று சொல்லும்போது அப்பொழுதுதான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொன்னாங்க, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், அல்லாஹ்வுடைய ரசூலை விட்டுட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்தார்கள். அந்த நேரத்துல உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா 100 ஒட்டகங்களை சரக்கோட கொடுத்தாங்க. 100 ஒட்டகங்கள் அதனுடைய சரக்குகளோடு கொடுத்தார்கள். அது மட்டுமில்லாமல் 70 குதிரைகளையும் கொடுத்தார்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லப்படுகிறது. அவ்வளோ அவர்களுடைய அந்த கொடுத்த அந்த பொருட்களை வச்சுதான் சஹாபாக்கள் பயணம் செய்து போனார்கள் என்பதாக தான் சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா நிகழ்நாயகி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மார்க்கத்திற்காக மிகப்பெரிய கல்வத்தை செய்தார்கள். ஆனால் அவருடைய ஆட்சி காலத்துல 12 ஆண்டு காலங்கள் ஆட்சி செய்தார்கள். 6 ஆண்டு காலங்கள் நல்லா போச்சு. அதுக்கப்புறம் 6 ஆண்டு காலங்கள் மிகப்பெரிய குழப்பத்தை சந்திச்சார்கள். அதுலதான் அவருக்கு மரணம் ஏற்பட்டது. அது என்ன என்பது பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ஷான் இருக்கதா இப்படிப்பட்ட நல்லடியாக உங்களை சேர்த்தார் முடிவாங்க. விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com